கைமேராவை பயன்படுத்தி ஆக்சஸ்கள் மற்றும் பிளேன்கள் குறித்த இந்த டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது ஆக்சஸ்கள், பிளேன்கள் மற்றும் சென்ட்ராய்டுகளை காட்டுவது, 2D லேபிள்கள் மற்றும் per மாடல் கிளிப்பிங். இந்த டியூட்டோரியலை பின்பற்ற உங்களுக்கு கைமேரா இன்டர்ஃபேஸ் பரிச்சயமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்வதற்கு நான் Ubuntu OS பதிப்பு 14.04, கைமேரா பதிப்பு 1.10.1, Mozilla Firefox browser 42.0 மற்றும் ஒரு இணைய இணைப்பை பயன்படுத்துகிறேன். இங்கு ஒரு கைமேரா விண்டோவை நான் திறந்துள்ளேன். கமாண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் செய்க Open 1EMA, என்டரை அழுத்தவும். பேனலில் கிரீன் fluorescent புரோட்டீனின் ஸ்ட்ரக்சர் திறக்கிறது. டூல்ஸ் மெனுவை கிளிக் செய்யவும். ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஆப்ஷனுக்கு ஸ்க்ரால் செய்யவும். சப் மெனுவில் இருந்து ஆக்சஸ், பிளேன்ஸ், சென்ட்ராய்ட்ஸை கிளிக் செய்யவும். ஸ்ட்ரக்சர் மெஷர்மென்ட்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. இங்கு டிஃபைன் ஆக்சஸ், டிஃபைன் பிளேன், டிஃபைன் சென்ட்ராய்டு டாப்கள் இருக்கின்றன. டிஃபைன் ஆக்சஸ் டாபை கிளிக் செய்யவும். இது டிஃபைன் ஆக்சஸ் டயலாக் பாக்ஸை திறக்கிறது. இங்கு ஆட்டம் செட்டுகள் மற்றும் மற்ற ஆக்சஸ் பாராமீட்டர்களை நாம் குறிப்பிடலாம். பேனலில் ஸ்ட்ரக்சரின் நடுவில் இருந்து உங்களுக்கு விருப்பமான சில ரெசிடியூக்களை தேர்ந்தெடுக்கவும். ரெசிடியூக்களை தேர்ந்தெடுக்க கண்ட்ரோல் மற்றும் ஷிஃப்ட் கீகளை ஒன்றாக அழுத்திக்கொண்டே ரெசிடியூக்களை கிளிக் செய்யவும். Define Access dialog boxil Selected Atoms Radio பட்டனை கிளிக் செய்யவும். ஆக்சஸின் பெயரை Access 1 என டைப் செய்யவும். கலர் வெள்ளை கிளிக் செய்யவும். கலர் எடிட்டரில் இருந்து ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்கவும். கலர் எடிட்டரை மூடவும். ஆக்சஸின் தடிப்பை மாற்ற ஆங்ஸ்ட்ரோம்ஸ் ரேடியோ பட்டனை கிளிக் செய்யவும். டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள எண்ணை 0.25க்கு மாற்றவும். OK பட்டனை கிளிக் செய்யவும். பேனலை கவனிக்கவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டம்களுக்கு ஆக்சஸ் வரையப்படுகிறது. செலக்ட் மெனுவை பயன்படுத்தி தேர்ந்தெடுப்பை கிளியர் செய்யவும். இந்த ஆக்சஸுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மெஷர்மென்ட் டயலாக் பாக்ஸில் உருவாக்கப்படுகிறது. ஆக்சஸை நீக்க அந்த ரோவை கிளிக் செய்யவும். டயலாக் பாக்ஸின் கடைசியில் உள்ள டெலீட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது ஸ்ட்ரக்சருக்கு பிளேனை சேர்க்க டிஃபைன் பிளேன் டாபை கிளிக் செய்யவும். டிஃபைன் பிளேன் டயலாக் பாக்ஸில் பிளேனின் பெயரை பிளேன் 1க்கு மாற்றவும். இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டம்களுக்கு மட்டுமே ஒரு பிளேன் உருவாக்கப்படுகிறது. பேனலில் ஸ்ட்ரக்சரின் நடுவில் இருந்து உங்களுக்கு விருப்பமான சில ரெசிடியூக்களை தேர்ந்தெடுக்கவும். கண்ட்ரோல் மற்றும் ஷிஃப்ட் கீகளை ஒன்றாக அழுத்திக்கொண்டே ரெசிடியூக்களை கிளிக் செய்யவும். டிஃபைன் பிளேன் டயலாக் பாக்ஸில் கலர் வெள்ளை கிளிக் செய்யவும். கலர் எடிட்டரில் இருந்து ஒரு நிறத்தை தேர்வு செய்யவும். கலர் எடிட்டரை மூடவும். OK பட்டனை கிளிக் செய்யவும். பேனலை கவனிக்கவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டம்களின் அடிப்படையில் ஒரு பிளேன் உருவாக்கப்படுகிறது. செலக்ட் மெனுவை பயன்படுத்தி தேர்ந்தெடுப்பை கிளியர் செய்யவும். பிளேனை நீக்கவும். ஸ்ட்ரக்சர் மெஷர்மென்ட்ஸ் டயலாக் பாக்ஸில் உள்ள பிளேன் ஐடியை கிளிக் செய்யவும். டெலீட் பட்டனை கிளிக் செய்யவும். சென்ட்ராய்டை காட்ட டிஃபைன் சென்ட்ராய்டு டாபை கிளிக் செய்யவும். டிஃபைன் சென்ட்ராய்டு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. ஒரு சென்ட்ராய்டை உருவாக்க ஸ்ட்ரக்சரில் 64 மற்றும் 68 ரெசிடியூக்களை தேர்ந்தெடுக்கவும். டிஃபைன் சென்ட்ராய்டு டயலாக் பாக்ஸில் சென்ட்ராய்டின் பெயரை சென்ட்ராய்டு 1 என டைப் செய்யவும். முன்பு காட்டியபடி கலர் வெள்ளில் இருந்து ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்கவும். கலர் எடிட்டரை மூடவும். OK பட்டனை கிளிக் செய்யவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டம்களுக்கான சென்ட்ராய்டு பேனலில் காட்டப்படுகிறது. தேர்ந்தெடுப்பை கிளியர் செய்து சென்ட்ராய்டை நீக்கவும். ஸ்ட்ரக்சர் மெஷர்மென்ட்ஸ் டயலாக் பாக்ஸை மூடவும். டெக்ஸ்ட் மற்றும் ஆரோக்கள் போன்ற 2D லேபிள்களையும் ஸ்ட்ரக்சரில் சேர்க்கலாம். டூல்ஸ் மெனுவில் இருந்து யூட்டிலிட்டீஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி 2D லேபிள்ஸ் டூலை தொடங்கவும்.
லேபிள்கள், ஆரோக்கள் மற்றும் கலர் கீக்கான டேபுகளுடன் 2D லேபிள்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. லேபிள்களை சேர்க்க லேபிள்ஸ் டேபை கிளிக் செய்யவும். முன்னிருப்பாக டயலாக் பாக்ஸ் கடைசியின் அருகில் உள்ள யூஸ் மவுஸ் ஃபார் லேபிள் பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கலர் வெள்ளை கிளிக் செய்யவும். லேபிளுக்கு ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்கவும். கலர் எடிட்டரை மூடவும். பேனலில் லேபிளை நீங்கள் வைக்க விரும்புகின்ற இடத்தை கிளிக் செய்யவும். X மற்றும் Y கோஆர்டினேட்டுகளுடன் கூடிய லேபிள் ஐடி டயலாக் பாக்ஸில் தோன்றுகிறது. இப்போது டெக்ஸ்ட் பகுதியில் லேபிள் டெக்ஸ்டை டைப் செய்யவும். டைப் செய்க கிரீன் ஃப்ளோரசன்ட் புரோட்டீன். என்டரை அழுத்தவும். உருவாக்கப்படுகின்ற லேபிளை இடது மவுஸ் பட்டனை இழுத்து இடம் மாற்றலாம். லேபிளை நீக்க டயலாக் பாக்ஸில் லேபிள் ஐடியை தேர்ந்தெடுக்கவும். டெலீட் பட்டனை கிளிக் செய்யவும். ஆரோக்களை சேர்க்க டயலாக் பாக்ஸில் ஆரோஸ் டேபை கிளிக் செய்யவும். டயலாக் பாக்ஸ் கடைசியில் ஆரோ வெயிட் ஃபீல்டில் ஆரோவின் தடிப்பை மாற்ற எண்ணை மாற்றவும். மெல்லிய ஆரோவை உருவாக்க நான் 0.5 என டைப் செய்கிறேன். ஆரோஹெட் ஸ்டைல் பட்டனை கிளிக் செய்யவும். டிராப் டவுன் மெனுவில் இருந்து ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்யவும். நான் பாயிண்டியை தேர்வு செய்கிறேன். பேனலில் கர்சரை வைக்கவும். மவுஸ் பட்டனை அழுத்திக் கொண்டே இருக்கவும். ஆரோவை நீட்டிக்க இழுக்கவும். மவுஸ் பட்டனை விடவும். அதன் நீளத்தை தகவமைப்படுத்த அல்லது மாற்ற ஆரோவின் இறுதி முனையை இழுக்கவும். அதை நடுவில் இருந்து இழுத்து ஆரோவை நகர்த்தவும். ஆரோ ஐடிக்கு பக்கத்தில் இருக்கின்ற கலர் வெள்ளை கிளிக் செய்து ஆரோவின் நிறத்தை மாற்றவும். ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்கவும். கலர் எடிட்டரை மூடவும். 2D லேபிள்ஸ் டயலாக் பாக்ஸை மூடவும். ஃபைல் மெனுவை பயன்படுத்தி செஷனை மூடவும். ஒரு புது செஷனை திறக்கவும். பெர் மாடல் கிளிப்பிங்கை விளக்க மயோகுளோபினின் ஸ்ட்ரக்சரை நான் உதாரணமாக பயன்படுத்துகிறேன். கமாண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் செய்க ஓப்பன் 1MBO. என்டரை அழுத்தவும். டூல்ஸ் மெனுவில் கீழே ஸ்க்ரால் செய்து டிபிக்ஷனை தேர்ந்தெடுக்கவும். சப் மெனுவில் இருந்து பெர் மாடல் கிளிப்பிங்கை கிளிக் செய்யவும். பெர் மாடல் கிளிப்பிங் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. பெர் மாடல் கிளிப்பிங் வெவ்வேறு மாடல்களை வெவ்வேறு வழிகளில் கிளிப் செய்ய அனுமதிக்கிறது. அது மாடலின் கண்ணுக்கு புலப்படுகின்ற மற்றும் புலப்படாத பாகங்களை பிரிக்கின்ற ஒரு ஒற்றை பிளேன் ஆகும். ஒவ்வொரு மாடலும் ஒரே ஒரு பெர் மாடல் கிளிப்பிங் பிளேனை மட்டுமே கொண்டிருக்க முடியும். ஒரு மாடல் மற்றும் அதன் சர்ஃபேஸும் தனித்தனி மாடல்களாக கருதப்படுகின்றன. பேனலுக்கு திரும்பச் செல்லவும். பெர் மாடல் கிளிப்பிங் டயலாக் பாக்ஸில் இருக்கின்ற மாடல் டிராப் டவுன் மெனு தற்போதைய மாடலை காட்டுகிறது. எனேபிள் கிளிப்பிங்கை தேர்ந்தெடுக்கவும். இது கிளிப்பிங் பிளேன்களை செயல்படுத்துகிறது. மாடலின் கண்ணுக்கு புலப்படுகின்ற பாகம் பிளேனுக்கு பின்புறம் இருக்கிறது. எனேபிள் கிளிப்பிங்கை அன்செக் செய்யவும். மாடலுக்கு ஒரு சர்ஃபேஸை உருவாக்கவும். ஆக்ஷன்ஸ் மெனுவை கிளிக் செய்யவும். சர்ஃபேஸுக்கு ஸ்க்ரால் செய்யவும். ஷோவை கிளிக் செய்யவும். இப்போது ஹீம் குரூப் இறுக்கமாக கட்டுண்ட ஒரு பாக்கெட்டை ஸ்ட்ரக்சர் காட்டுகிறது. டயலாக் பாக்ஸில் மாடல் டிராப் டவுன் மெனு இரண்டு மாடல்களை காட்டுகிறது. மாடல் மற்றும் சர்ஃபேஸ் உடன் கூடிய மாடல். சர்ஃபேஸ் உடன் கூடிய மாடலை தேர்ந்தெடுக்கவும். எனேபிள் கிளிப்பிங்கை கிளிக் செய்யவும். பேனலை கவனிக்கவும். மாடலின் சர்ஃபேஸ் மட்டும் கிளிப் செய்யப்படுகிறது. யூஸ் ஸ்லாப் மோட் வித் திக்னஸை கிளிக் செய்யவும். ஸ்லாபின் தடிப்பிற்கு ஏற்ப மாடலின் பாகத்தை பார்க்க இது அனுமதிக்கிறது. ஸ்லாபின் தடிப்பை 0.5க்கு மாற்றவும். டெக்ஸ்ட் பாக்ஸில் 0.5 என டைப் செய்து என்டரை அழுத்தவும். பேனலை கவனிக்கவும். டயலாக் பாக்ஸில் அட்ஜஸ்ட் கிளிப்பிங் வித் மவுஸை கிளிக் செய்யவும். டிரான்ஸ்லேஷனுக்கு பட்டன் 2ஐயும் ரொட்டேஷனுக்கு பட்டன் 3ஐயும் ஒதுக்கவும். சர்ஃபேஸ் கேப்பிங் பட்டனை கிளிக் செய்யவும். சர்ஃபேஸ் கேப்பிங் டயலாக் பாக்ஸ்
கேப் சர்ஃபேசஸ் அட் கிளிக் பிளேன்ஸை தேர்ந்தெடுக்கவும். யூஸ் கேப் கலரை கிளிக் செய்யவும். கலர் வெல்லில் இருந்து ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்கவும். கலர் எடிட்டரை மூடவும். கேப் ஸ்டைலாக சாலிடை தேர்ந்தெடுக்கவும். டயலாக் பாக்ஸை மூடவும். கைமேரா விண்டோவில் ஆக்ஷன்ஸ் மெனுவை பயன்படுத்தி சர்ஃபேஸை 20% வரை டிரான்ஸ்பரண்டாக வைக்கவும். பேனலை கவனிக்கவும். ஸ்லாப் இப்போது வண்ணம் பூசப்பட்டு வெளிப்படையாக தெரிகிறது. நடு மவுஸ் பட்டனை அழுத்திக்கொண்டே இருக்கவும். கிளிப்பிங் பிளேனை ஒரே திசையில் நகர்த்த மவுஸை இழுக்கவும். கிளிப்பிங் பிளேனை இடம்பெயர்க்க வலது மவுஸ் பட்டனை அழுத்திக்கொண்டே மவுஸை இழுக்கவும். பேனலை கவனிக்கவும். ஹீம் குரூப்பை கொண்டிருக்கின்ற பாக்கெட் இப்போது மிக தெளிவாக தெரிகிறது. சுருங்கச் சொல்ல, இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது ஆக்சஸ்கள், பிளேன்கள் மற்றும் சென்ட்ராய்டுகளை காட்டுவது, 2D லேபிள்களை காட்டுவது, ஆரோக்களை வரைவது, பெர் மாடல் கிளிப்பிங் டூலை பயன்படுத்தி மாடலை கிளிப் செய்வது. பயிற்சியாக கைமோட்ரிப்ஸின் ஒரு மாடலை திறக்கவும். பிளேன்களை வரையவும். பெர் மாடல் கிளிப்பிங் டூலை பயன்படுத்தி ஸ்ட்ரக்சரை கிளிப் செய்யவும். இந்த வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். நாங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்தி சான்றிதழ்கள் தருகிறோம். எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது.